இன்றைக்கி நாம் அரிசி உடசல் உப்புமா சமைக்க போகிறோம் பாருங்கள். முதல்ல பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விடுங்க, ஒரு 4 ஸ்பூன், ஏன்னா தாராளமாக 4 ஸ்பூன் எண்ணெய் விடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் விடுங்க. நெய் வந்து நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சேர்க்குறோம். இதில் நெய் விட்டக்கப்புறம் கொஞ்சம் நல்லா எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா காய்ஞ்ச பிறகு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் கொஞ்சம் கிள்ளி போடுங்க. அதுக்கப்புறம் கடுகும் போடுங்க. இப்போ இந்த கட்டி பெருங்காயமும் கடுகும் நல்லா பொரியணும். நல்லா நமக்கு சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி நல்லா பொரிஞ்ச பிறகு இப்போது கடலைப்பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க, உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் கொஞ்சம் சேருங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 2 சேர்த்துட்ட பிறகு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வருங்க. மிளகாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா இந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுபடட்டும். வறுபட்டு உடனே நீங்கள் தேங்காய் திருகி வச்சுருக்கணும், கருவேப்பிலை, அது 2யும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் வேகிறதுக்கு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் பொடி போடணும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுங்க. இப்போ மஞ்சள் பொடி போட்டுட்டு கொஞ்சம் உப்பும் போடுங்க. உப்பு போட்டுட்டு ஒரு 2 கப் 2.5 கூட தண்ணி விடலாம். இப்போ 2.5 கப் தண்ணி விட்ட பிறகு அது நல்லா தலை நல்லா கொதிக்கும். இந்த கொதிக்கிற கேப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2 கப் பழைய பச்சரிசி, துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகு ஜீரகம் 1 ஸ்பூன், இது எல்லாத்தையும் கரகரப்பாக மிக்சியில் உடச்சி வச்சுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கும் போது கை எடுக்காமல், கட்டி தட்டாமல் நல்லா கொட்டிகிட்டே தண்ணியை கலரணும். கை எடுக்கக்கூடாதுங்க, அதான் முக்கியம். கை எடுத்திங்கன்னா கட்டி தட்டிடும். இதுக்கப்புறம் சிப்பலை போட்டு மூடி 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விடுங்க. திறந்து பார்த்து கிண்டி விடுங்க. அப்போ தான் வேகுதான்னு தெரியும். இப்போ உப்புமா வெந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னா கீழே இறக்கி வச்சு கரண்டி ஆப்போசிட் பக்கம் திரும்பி அந்த கரண்டி காம்பால் கிண்டணும். அதுதான் உப்புமாக்கே ஒரு ஹைலைட். அதுவும் உடசல் உப்புமா. கிண்டி முடிச்சாச்சுன்னா உப்புமா தயார். இதுக்கு தேங்காய் துவையல், வெல்லம், தேங்காய் சட்னி எது வேணால் தொட்டுக்கலாம்.